இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட மனாசேனுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மனாசே முன்பதாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து வந்தார். அதற்கு பின்பதாக கர்த்தர் அவரை சந்தித்தார். எப்படியாவது மனாசேயை திருத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சிட்சையை மனாசேக்கு கொடுத்தார். அதை பத்திரமா ஏற்றுக்கொண்டதான மனாசே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில திருத்தங்களை செய்தார். அவர் இருந்ததான படியிலிருந்து உயர்த்தப்படும்படியாக ஒரு சில திருத்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில செய்தார். அவற்றை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். என்னென்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக மனாசே விக்கிரகங்களையும் எடுத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனாசே செய்ததான முதலாவது காரியம், அவர் கர்த்தருடைய ஆலயத்துல அநேக விக்கிரகங்களையும் அந்நிய தேவர்களையும் ஆலயத்திலே வைத்தார். அவருடைய எசேக்கியா தகப்பனாராகிய எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆலயங்களை அழகாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தார், ஆலயங்களை கட்டுவித்திருந்தார். ஆனா அந்த இடங்கள்ல அவர் வழிவந்ததான இந்த மனாசே என்ன செய்கிறார், அந்த அதே ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆராதனைக்கு என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்டதான அந்த ஆலயங்கள்ல இந்த மனாசே விக்கிரகத்திற்குரிய காரியங்களையும் அந்நிய தேவர்களுக்கும் இடம் கொடுத்ததை வேதத்துல நாம் வாசிக்கிறோம். முதலாவது அவர் தன்னை உணர்கிறார். தான் செய்ததான அந்த தவறை திருத்திக் கொள்ளும்படியாக எல்லா விக்கிரகங்களையும் எல்லா அந்நிய தேவர்களையும் தன்னை விட்டு மாத்திரமல்ல அவர் வைத்ததான இடங்களையும் விட்டு அவர் விலக்குவதை பார்க்கிறோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறியத்தக்கதான ஒரு சிந்தை இந்த மனாசேக்கு இப்போது உண்டாகிறது. பிரியமானவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நாமும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார், நாமும் இருக்கிற இடங்களிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்து இந்த விக்கிரகங்களையும் இந்த அந்நிய தேவர்களையும் நாம் விலக வேண்டும். அவைகளிலிருந்து நாம் விலக வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னுடைய வீட்டில் நான் எந்த விக்கிரகத்தையும் வைத்து நான் வணங்கவில்லையே, என்னுடைய வீட்டிலேயோ சரி எங்கேயோ சரி நான் விக்கிரகத்திற்கு இடமே கொடுப்பதில்லையே என்றெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது என்பதை குறித்துதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ரெண்டகம் பண்ணுதலும் பில்லீசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. அப்போ ஏதோ சொரூபங்களை வைத்து வணங்குவது மாத்திரம்தான் விக்கிரக ஆராதனை அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் கூட சில நேரத்தில் அவைகள் விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம் இருக்கிறது. ராகேலை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். யாக்கோபுடைய மனைவி ராகேல். இப்போது யாக்கோபு என்ன செய்கிறார், தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்புகிறார். திரும்பும் போது தன்னுடைய மனைவிமார்களையும் கூட்டுவிட்டு அவர் திரும்புகிறார். ஆனால் இந்த ராகேலோ என்ன செய்கிறார், தன்னுடைய தகப்பன் ராகேலுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிறதான அநேக விக்கிரகங்களை தன்னோடு கூட எடுத்து கொண்டு வருகிறார். இதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 31:32வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் யாரிடத்திலும் உம்முடைய தெய்வங்கள் கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடி விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கிறது இந்தந்த காரியங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை இந்த யாக்கோபை போல நாமும் அறியாதிருக்கிறோம். யாக்கோபோடு கூட இப்போது விக்கிரகங்கள் இருக்கிறது. யார் மூலமா இருக்கிறது? ராகேல் மூலமா இருக்கிறது. ஆனால் வசனம் தெளிவாக காட்டுகிறது, யாக்கோபோ அதை அறியவில்லை. அதோடு கூட நின்றவில்லை. 34வது வசனம் சொல்கிறது, ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து
ஒட்டக சினத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி இதற்கு என்ன அர்த்தம்? ராகேல் தன்னிடத்துல விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், சொரூபங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சொரூபங்களிலிருந்து விடுபடுவதற்கோ அந்த சொரூபங்களை விலக்குவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை காட்டின போதிலும் கூட அதிலிருந்து விலகுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்களால் அந்த மனது ஒப்பு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற சூழ்நிலை இருக்கிறது. விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். அவைகளிலிருந்து விலகுவதற்கும் நம்முடைய மனது ஒத்துழைக்கவில்லை. அப்படியானால் எது விக்கிரகம்? சொரூபங்கள் விக்கிரகமா? எது விக்கிரகம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன். இந்த தேவனை காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாக கருதப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, நான் முதலாவது தேவனுக்கு என்னுடைய நீதியை தேடாமல், தேவனுடைய நீதியை தேடாமல், என்னுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் நான் வேற ஏதாவது ஒரு காரியத்திற்கு, வேற ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு செயலையோ நான் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது விக்கிரகம். ஆலயத்திற்கு வர வேண்டிய நேரத்துல நான் ஆலயத்திற்கு வராமல் வேற ஏதோ ஒரு வேலையில நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேனால அந்த வேலை எனக்கு விக்கிரகமாய் கருதப்படுகிறது. ஜெபம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, ஜெபத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்தாமல் நான் வேற ஏதோ ஒரு காரியத்துல நான் என்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருப்பேனானால் அது எனக்கு விக்கிரகமாய் கருதப்படுகிறது. என்னுடைய ஆண்டவரை உயிருக்குயிராய் நேசிக்க வேண்டுமே, நான் என்னுடைய ஆண்டவரை உயிருக்குயிராய் நேசிக்காமல் வேற ஏதோ ஒரு காரியத்துல வேற யாருக்கோ அந்த இடத்தை, நான் என்னுடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை அந்த இருதயத்துல வேற யாருக்கோ நான் இடம் கொடுத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு விக்கிரகமாய் கருதப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்ப இப்போது நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனாசே தன்னிடத்திலிருந்து விக்கிரக தெய்வங்களையும் அந்நிய தேவர்களையும் அவர் விலக்கி போட்டார். எதற்காக? அவர் முன்பாக அவர் தெரியாமல் செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை தெரிந்தே செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்போது கர்த்தர் அவரை சந்தித்தாரோ அது முதல் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த மனாசை விலக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு தவிர வேற ஏதாவது காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? சினிமாக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் சினிமா என்னுடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் கருதப்படுகிறது. ஒருவேளை சீரியலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சீரியல் என்னுடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் கருதப்படுகிறது. சீரியல் பார்க்கிற நேரத்துல அநேக எத்தனையோ கிறிஸ்தவ சேனல்கள் இருக்கிறது, ஆண்டவரை குறித்து ஆராதிக்கிற சேனல் இருக்குது, ஆண்டவரை வார்த்தைகளை விளம்புகிறதான சேனல்கள் இருக்கிறது. அவைகளின் காதுக்கும் என் செவிக்கு இன்பமா இருக்குமே, அவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் சினிமா பாடல்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் சொன்னால் அது எனக்கு விக்கிரகமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக திருமண வீடுகள்ல ஏதோ ஜபத்தை மாத்திரம் செய்துவிட்டு பின்பாக சினிமா பாடல்களை போட்டு அதற்கு குடும்பமாக சேர்ந்து ஆடுகிறதான ஒரு கேவலமான கலாச்சாரத்திற்குள்ளாக இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இவையெல்லாம் எனக்கு விக்கிரகமாய் கருதப்படுகிறது. இவையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இதனால என்ன, இது கூட இல்லாட்டி என்ன என்று சொல்லி ஒரு நம்முடைய மனதை நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ராகேல் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த விக்கிரகங்களை விட்டு எடுத்து போடுவதற்கு ராகேலுக்கு மனது வரவே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் யோவானுக்கு எழுதும்போது 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே, நீங்க யோவான் எழுதும் போது சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. விக்கிரகங்களுக்கு விலகுங்கள், அவைகளை உங்களை விட்டு விலக்குங்கள், உங்களை நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்? அவைகள் நம்ம பற்றி பிடித்துக் கொண்டிருக்கோம். இந்த மனதானது குரங்கை போல எண்ணம் கொண்டது, அது ஏதாவது ஒன்று மேல அதிகமான ஆசை வைத்து விட்டது என்று சொன்னால் அந்த அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி நினைக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு இருதயத்தோடும் ஆண்டவராய் கர்த்தரை மாத்திரமே சேவிப்பா என்று சொன்னால், அவரிடத்துல மாத்திரமே அன்பு கூறுவாய் என்று சொன்னால் அது உனக்கு மேன்மையாக கருதப்படும், அது உனக்கு பாக்கியமாக கருதப்படும். அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக வேற ஏதோ மேல என்னுடைய சிந்தையை வைத்து அதை நான் ஆசையாக கொண்டிருக்கிறேன், அதன் மேல நான் விருப்பம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அது உனக்கு விக்கிரகமா இருக்கிறது. இப்படிப்பட்டதான விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நீக்குவோம். ஆண்டவருக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல இயேசு சுவாமி, இந்த நாள்ல கர்த்தாவே எங்களுக்கே அறியாமல் எங்களிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறதான விக்கிரகங்களை குறித்து, விக்கிரக ஆராதனை குறித்து நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனாசே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட்டது போல நாங்களும் அவைகளை விட்டு விலகுவோம், அவைகளை விட்டு விலகவும் எங்களை காத்துக்கொள்ளும். பரலோகத்தின் தேவன், நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வார்த்தையானது கிரியை செய்வதாக நீர்
அவர்களோடு பேசும், அவர்களை தொடும். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை